பல மருத்துவமனைகளில் 50% படுக்கைகளை பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களுக்காக அப்படியே தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். எப்போது வேண்டுமானாலும் பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்கள் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலாம். காரணம் என்ன? இந்தியாவினுடைய ஆர்மி, இந்தியாவினுடைய ராணுவம் பாகிஸ்தான் மீது படையெடுக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான தலைவர்கள் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன் இவ்வாறு அவர்கள் சொல்ல வேண்டும்? பாகிஸ்தான் அமெரிக்கா உறவு சிதைவுண்டு போனதை நேற்று நாம் பதிவாக பார்த்தோம். இன்று ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஒரு சோல்ஜர் தான், ஒரு இராணுவ வீரன் தான் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை பார்த்தே ஆக வேண்டும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சீனா இந்தியா பிரச்சனை பலவித கோணத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உலக நாடுகளும் அவர்களுடைய காய் நகர்த்தலை பக்காவா இங்க செய்து வருகிறார்கள் என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பல மீடியாவில் வர்ற பல செய்திகளை நீங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் இதெல்லாமே பாகுபாடு செய்யணும், பகுத்தாய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். பல மீடியாவில் என்ன சொல்லியிருப்பாங்க? பாய்காட் சீனா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு மீடியாவில் நம்மளால சீனாவை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு மீடியாவில் அமெரிக்கா நம்மளை ஏமாத்திடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு மீடியாவில் ரஷ்யா இந்த மாதிரியான விஷயங்களில் செய்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி நாமும் பல வீடியோக்களை போட்டிருக்கோம். இப்போ நமக்கு ஒரு தெளிவான மனநிலைமையை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இத்துடன் இந்த பிரச்சனை முடிய போவது கிடையாது. இது பல நேரமாக நாம் சொல்லி வருகிறோம். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய ராணுவ தளபதி, நம்முடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை பார்த்து சில விதமான முக்கியமான கோரிக்கைகளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய படை தயாராக இருக்கிறது, இந்தந்த பொருட்கள் சீக்கிரமாக நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட் ஏன் கொடுக்கப்பட்டது என்று கேட்டால், பாகிஸ்தான்ல சீனாவினுடைய விமானங்கள் தரையிறங்குகிறது அப்படிங்கிற வேறொரு ரிப்போர்ட்டும் இதற்குள் அடக்கமாக இருக்கிறது. திபெத் போன்ற பகுதிகளில் இருக்கும் பலவிதமான விமான ஓடுதளங்களை சீனா புனரமைத்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் இருக்கிறது. சீனா இந்தியாவுக்கு எதிராக பல ராணுவ வீரர்களை ஒன்றிணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இது எல்லாத்தையும் விட கடைசியான மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. சீனாவை இந்தியாவால் புறக்கணிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு செய்தி தான். ஸோ இது எல்லாமே இன்டெலிஜென்ஸ், உளவுத்துறை வழியாக கிடைக்கும் ஒரு செய்திகள் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கிற உண்மைத்தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் செய்தி என்ன? சீனாவுக்கு எதிராக இந்தியாவின் ராணுவம் தயார் நிலையில் இருக்கிறது. நிச்சயமா தயார் நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். எதிர்கட்சியிலிருந்து எல்லாருமே இப்போ கேட்குற ஒரே கேள்வி, சீனாவுக்கு நீங்க எப்போ பதிலடி கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்விதான். ஸோ அதற்காக இந்தியா தயாராகிவிட்டது. உடனே எடுத்தோம் கவிழ்த்தோம் இதை செஞ்சிடலாமா, இல்லை இன்று நாளை இந்த ஒரு பிரச்சனை முடிந்து விடுமா என்று கேட்டால், நம்முடைய ராணுவ அதிகாரிகள் பல நபர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அக்டோபர் மாதம் வரை 2 நாட்டு ராணுவமும் அவர்களுடைய படையை குவிக்கும். ஏன்னா இது ரொம்ப உயரத்தில் இருக்கிறது. லடாக்கா இருக்கட்டும், பாங்கோங் ஏரியாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா கடைசியாக வந்த ஒரு பிரச்சனையாக டிபிஓ பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப உயரத்தில் இருக்கிறது. படைகளை சீக்கிரமாக அங்கு கொண்டு சேர்ப்பது என்பது இயலாத ஒரு விஷயம். அதன் காரணமாக இவங்க என்ன செய்யறாங்க? பக்கத்து நாட்டில் இருக்கிற, பக்கத்து இடத்துல இருக்கிற விமான ஓடுதளங்களை சரிப்படுத்துகிறார்கள். பல நாடுகளுடன் பல கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். அப்படியே அவங்கவுங்க ராணுவ வீரர்களை அவர்களுடைய எல்லை பகுதியில் குவித்து வருகிறார்கள். இது எந்த மாதம் வரை எடுக்குமா? அக்டோபர் மாதம் வரை எடுக்குமா? அப்படின்னா அக்டோபருக்கு மேல ஒரு போர் வருமா என்று கேட்டால், இந்த நேரத்தில் உலக நகர்வுகள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் போர் இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடைசி வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சு? அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையில் 2 சட்டங்கள் என்பது பாஸ் ஆகுது. ஒரு சட்டம் NDWA 2021 என்பதுதான், நேஷனல் டிஃபென்ஸ் ஆத்தரைசேஷன் ஆக்ட் 2021. இந்த NDWA வழியாக அமெரிக்கா என்ன செய்ய போகிறது என்று கேட்டால், நம்முடைய அதாவது இந்தியாவின் ராணுவம், ஆஸ்திரேலியாவினுடைய ராணுவம், ஜப்பானினுடைய ராணுவம், அமெரிக்காவினுடைய ராணுவம், இந்த ராணுவ வீரர்களுக்கும் அதே மாதிரி இந்த ராணுவத்தில் பணிபுரியும் விமானிகளுக்கும் அவர்கள் பிரத்யேகமாக போர் பயிற்சியை கொடுக்க போகிறார்கள் என்பதுதான். ஸோ இந்த 4 நாடுகளுமே குவாட் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 2007 இந்த குவாட் கண்ட்ரிஸ் அப்படியே உதயமானாலும் 2017 இந்த குவாட் கண்ட்ரிஸ் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. சீனாவுக்கு எதிராக இந்த 4 நாடுகள் மிக பலம் பொருந்திய நாடுகளாக இருக்கிறது என்பது தெளிவா தெரியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல NDWA 2021 அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் வழியாக குவாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சு இவங்களுக்கு எல்லாம் போர் பயிற்சி கொடுக்க போகிறோம் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது.
அமெரிக்கா சும்மா இப்படி எல்லாருக்குமே உதவி பண்ணலைங்க. அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான ஒரு ரீசன்ஸ் எல்லாமே இருக்கு. வல்லரசு நான் தான் அப்படிங்கிற போட்டியில் அமெரிக்காவும் சீனாவும் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு செய்தியும் அமெரிக்காவுக்கு சீனா இன்டைரக்டா கொடுக்குது, சீனாவுக்கு அமெரிக்கா இன்டைரக்டா கொடுக்குறாங்க. அப்படி சீனாவுக்கு அமெரிக்கா கொடுத்த இன்டைரக்ட் மெசேஜ் என்ன? இந்தோ பசிபிக் ரீஜியன்களில் அவர்களுடைய 3 விமானம் தாங்கி கப்பல்களை கொண்டு வந்ததுதான். இப்ப அந்த விமானம் தாங்கி கப்பல்கள் தான் சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அதுல ஒரு விமானம் தாங்கி கப்பல் இருக்கு, USS தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிற கப்பல் தான் இந்தியாட்ட சீனாட்ட இருக்கிற விமானம் தாங்கி கப்பலை விட 3 மடங்கு பெரியது தான் இந்த USS தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிற விமானம் தாங்கி கப்பல். இதுல எந்த போர் விமானத்தை வேண்டுமானாலும் ஏற்றலாம், இறக்கலாம், அதுல இருந்து பறக்க வைக்கலாம். பலவிதமான செயல்பாடுகள் இந்த USS தியோடர் ரூஸ்வெல்ட் இருக்கு. இந்த கப்பல் இப்போது எங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது? வியட்நாமின் அருகில் நிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த USS தியோடர் ரூஸ்வெல்ட் என்கிற இந்த கப்பல் இந்தியாவின் எல்லைக்குள் வந்துவிடும், இந்தியாவின் சார்பாக சீனாவுக்கு எதிராக போரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மிக முக்கியமான ஒரு ட்விஸ்டாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். சோ சீனாவை எதிர்ப்பதற்காக அமெரிக்கா இப்படி பல காய்களை நகர்த்தும் போது அவர்களுடைய பலியாடாக இந்தியா மாறிவிடுமா? இந்த ஒரு கேள்வி நமக்குள் எழ வேண்டும். நிச்சயம் நம்முடைய அரசாங்கத்திற்கும் இந்த ஒரு கேள்வி எழ வேண்டும். ஏன்னா அமெரிக்கா போன ஒரு நாடு உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. ஆப்கானிஸ்தானா இருக்கட்டும், இப்ப ஜெர்மனிலிருந்து ட்ரூப்ஸை வெளியில கொண்டு வரதாக இருக்கட்டும், பல நேரங்களிலும் அமெரிக்காவுக்கு லாபம் இல்லாமல் அமெரிக்கா எதுவுமே செய்யாது. ஆனா இன்னைக்கு அமெரிக்கா நமக்கு தேவைப்படுகிறது. அமெரிக்காவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதனால் வரையிலும் அமெரிக்கா தான் பிற நாடுகளை பயன்படுத்தி வந்தார்கள். இன்றைய சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை இந்தியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சீனாவுக்கு எதிராக. ஒவ்வொரு காலகட்டத்திலும் சீனாவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரஷ்யாவை எதிர்க்க போகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள் வந்தால், ரஷ்யாவை எக்காரணம் கொண்டும் நாம் எதிர்க்க போவது கிடையாது. காரணம் இருக்கிறது. 2050 சீனாவினுடைய 2049 சீனா தான் மிகப்பெரிய ஒரு வல்லரசாக மாற வேண்டும் என்பது சீனாவின் கனவு. 2049 சீனாஸ் ட்ரீம் அப்படின்னு சொல்லி கூகுள் அடிச்சு பாருங்க, உங்களுக்கு பல உண்மைகள் தெரியும். அதுல மிக முக்கியமான ஒரு உண்மை இருக்கிறது. ரஷ்யாவுக்கு சொந்தமாக இருக்கும் 2 தீவுகளை சீனா கைப்பற்ற வேண்டும். அதையும் கைப்பற்றினால்தான் சீனாவால் என்ன செய்ய முடியும்? உலக வல்லரசாக மாற முடியும். சோ 2049 சீனா ரஷ்யாவை எதிர்த்தே ஆக வேண்டும். இது ரஷ்யாவுக்கும் தெரியும். வேற வழியே இல்லாம தான் அந்த 2 நாடுகளும் நாங்கள் சமாதானமாக நட்பாக இருக்கிறோம் என்று காண்பித்துக் கொள்கிறார்களே தவிர, அவர்களுக்குள் ஒரு சண்டை வந்தால் நிச்சயம் ரஷ்யாவும் சீனாவும் எதிரெதிர் முனையிலிருந்து இதுவரை நாம் பார்க்காத மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை பார்க்க நேரிடும். IL-78 டேங்கர் அப்படிங்கிற ஒரு விமானத்தை பாகிஸ்தான் ஒக்குபைட் காஷ்மீர்ல இருக்கிற விமான ஓடுதளத்தில் சீனா நிறுத்தி இருக்கிறது. போன 2 வாரங்களில் நடந்திருக்கிறது. சோ இந்த IL-78 அப்படிங்கிற விமானம் என்ன? நடு வானில் வைத்தே வேறு விமானங்களுக்கு ஃபியூவலை நிரப்புவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு விமானம் தான் IL-78 அப்படிங்கிற விமானம். இந்த விமானம் தரையிறங்கும் அந்த விமான ஓடுதளம் என்பது போன 2 மாதங்களில் சரி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோ பக்காவா சீனாக்காரன் பிளான் போட்டு தான் இந்த IL-78 விமானத்தை அங்க நிப்பாட்டி வச்சிருக்கான். இது நம்முடைய ராணுவம் இப்போது சொல்கிறது. திபெத்தில் இருக்கும் 2 விமான ஓடுதளங்கள் இப்போது சரி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போது சரி செய்யப்படுகிறது என்றால் அடுத்த 2 மாதத்திற்கு தேவைப்படும் என்பதற்காக அவர்களுடைய வேலையை சரியாக செய்து வருகிறார்கள் என்கிறது நம்முடைய வேறொரு தகவல். இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் சீனாவிடம் ரஷ்யாவின் S-400 ஆன்டி மிசைல் இருக்கு. நம்முடைய விமானம் அவர்களை எதிர்த்து பறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சில அறிவு ஜீவிகள் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அறிவு ஜீவிகளுக்கு சொல்வது என்னவென்றால், S-400 வந்து ஒரு ஆன்டி மிசைல் சிஸ்டம் தானே தவிர இன்றளவும் இது சோதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த விமானங்களை தாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது அபிஷியலா வெளியில வரல. சோ அபிஷியலா வெளியில வர்றதுக்கு முன்னாடியே போன 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தியை பார்த்தோம். இஸ்ரேலுக்கு F-35 அப்படிங்கிற ஒரு விமானத்தை அமெரிக்கா கொடுத்தது. இந்த F-35 அப்படிங்கிற விமானம் S-400 அப்படிங்கிற ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை உடைத்தெறியும் என்று பல வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஒரு தருணத்தில் S-400 இருப்பதால் இந்தியா தோற்றுவிடும் அப்படின்னு சொல்ற அறிவு ஜீவிகளுடைய அறிவை என்ன சொல்வது என்று தெரியவில்லை. சரி, அவங்க கிட்ட S-400 இருக்கு, இந்தியாட்ட அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாட்டையும் நிறைய ஆன்டி மிசைல் சிஸ்டம் இருக்குங்க. முதல்ல நம்ம பார்க்க போனா ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு ஆன்டி மிசைல் சிஸ்டம் இருக்கு. நம்முடைய இந்திய நாடே செய்த ஒரு மிசைல் சிஸ்டம் தான் ஆகாஷ் அப்படிங்கிறது. அதே மாதிரி பிருத்வி ஏர் டிஃபென்ஸ் அப்படிங்கிற பேட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நம்மிடம் இருக்கிறது. இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா இல்ல. ஸ்பைடர் அப்படிங்கிற ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கு. அது இஸ்ரேல்ட்ட இருந்து நம்ம வாங்கினது. இன்னொன்னு இருக்கு, பரக் 8 என்று அழைப்பார்கள். இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா இல்ல. நான் ஒரு விஷயத்தை சொன்னேன், அமெரிக்காவை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னேன். இதற்கு காரணம் இருக்கிறது. இப்போ சீனாட்ட கொஞ்சமா சில விமானங்கள் இருந்தாலும் அது 5ஆம் தலைமுறை விமானங்களாக அறியப்படுகின்றன. J-20 அப்படின்னு சொல்லலாம்.
இந்த மாதிரியான விமானத்தை இதுவரையிலும் சீனா சோதித்து பார்த்தது கிடையாது. ஆனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த மாதிரியான விமானங்களை நாம் தடுப்பதற்கு நிச்சயம் அமெரிக்காவினுடைய உதவி இப்போது இந்தியாவுக்கு தேவை. அதை அமெரிக்காவும் செய்யும். அமெரிக்கா கண்டுபிடித்து வைத்திருக்கும் B-21 ரைடர் அப்படிங்கிற ஒரு விமானம் இருக்கு. இப்போது அதுக்கு சர்டிபிகேஷன் எதுவுமே கிடைக்கல, ஆனா அவங்க கண்டுபிடிச்சு வச்சுட்டாங்க B-21. இந்த விமானம் S-400 அப்படிங்கிற ஆன்டி மிசைல் சிஸ்டத்தையும் முடைக்கும், 5ஆம் தலைமுறை விமானங்களையும் சுக்குநூறாக மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு போர் வந்தால்தான் இந்த வெளி உலகத்திற்கு வரும். வெளி உலகத்திற்கு வராத நிறைய மிசைல் சிஸ்டம் அமெரிக்காவிடம் இருக்கிறது, இந்தியாவின் கைவசமும் இருக்கிறது, ரஷ்யாவிடமும் இருக்கிறது. ஆனால் சீனாவிடம் மிக சொற்பமாகவே இருக்கிறது. இதற்கு காரணம் சீனா என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு வருடங்களும் நாங்கள் இந்த மாதிரியான ராணுவ ஆயுதங்களை கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த எதிரிகளை பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேரை வெளியில் காண்பிப்பதற்காக அவங்களுடைய மேக்சிமம் மிசைல்ஸ் எல்லாமே வெளியில கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. வெகு தூரம் சென்றழிக்கக்கூடிய பலவிதமான ஏவுகணைகளை நீங்கள் சோதித்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த இரண்டு நாட்டு தலைவர்களும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். அதுதான் இந்த பிப்ரவரி 2021 முடிவு பெறப் போகிறது. அந்த ஒப்பந்தம் இருப்பதால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பலவிதமான ஏவுகணைகளை சோதித்து பார்க்காமல் இருக்கிறார்கள். ரஷ்யா இந்த நேரத்தில் நியூட்ரலா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அவங்களுடைய ஏவுகணைகளை சோதித்து பார்ப்பதற்காக ரஷ்யா என்ன செய்வாங்க, சீனாவுக்கு அந்த ஏவுகணைகளை விற்பார்கள், இந்தியாவுக்கும் அந்த ஏவுகணைகளை விற்பார்கள். பைசா பணம் கண்டிப்பா அவங்க விற்பார்கள். அதே நேரத்தில் இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா வந்தால் அமெரிக்காவினுடைய ஏவுகணைகளும் இந்தியாவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். இவ்வளவுதான் செய்திகளா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அமெரிக்கா 2 சட்டங்களை கொண்டு வந்தது அப்படிங்கறத பார்த்தா அதுல முதல் சட்டம் தான் NDAA 2021. இன்னொரு சட்டம் இருக்கிறது, ஹாங்காங் ஆட்டோனமி ஆக்ட் அப்படிங்கிறது தான். ஹாங்காங்க்கு எதிராக சீனா மிகப்பெரிய ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது. உலக நாடுகளை இதை எதிர்த்து நாம் கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்போ அமெரிக்கா யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க, ஐரோப்பிய ஒன்றியத்திடம் போய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கும் சில நாடுகள் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டும் சில நாடுகள் சீனாவுக்கு சப்போர்ட்டுமாக இருக்கும். இந்த ஒரு தருணத்தில் ஹாங்காங் அப்படிங்கிற ஒரு பொதுவான பிரச்சனையை முன்னெடுத்து சீனாவை அதிலிருந்து விரட்டுவதற்கான பல நடவடிக்கைகளிலும் அமெரிக்கா ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இதுல கொஞ்சம் கூட தீயை நம்ம இந்தியாவும் இல்லாட்டி இந்தியாவின் சார்பு நிலையில் இருக்கும் நாடுகளும் சீனாவின் எதிர்ப்பு நாடுகளும் தெரிவித்தால் நிச்சயம் சீனா என்கிற நாடு தனிமைப்படுத்தப்படும். ஹாங்காங் என்கிற ஒரு குட்டி நாட்டுக்காக சீனாவை தனிமைப்படுத்துவார்களா என்று கேட்டால் ஹாங்காங் மட்டும் கிடையாது, தைவானா இருக்கட்டும், திபெத்தா இருக்கட்டும். போன வாரத்துல தைவான் அவங்களுடைய செய்தித்தாள்களில் பெரிய பெரிய ஹெட்லைன்ஸை போடுறாங்க. என்ன தெரியுமா, சீனா எங்களை உளவு பார்க்கிறது, சீனாவினுடைய உளவு விமானங்கள் எங்கள் நாட்டில் வருகிறது அப்படிங்கிறது தான். திபெத் நமக்கு ஒரு எச்சரிக்கை தந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் நிலப்பரப்பை எங்களிடமிருந்து ஆக்கிரமித்த சீனா முழுவதுமாக எங்களை ஆக்கிரமித்துக் கொண்டது, நீங்கள் கொஞ்சம் உஷாரா இருங்க அப்படிங்கிற மாதிரி. சீனாவுக்கு பல முனைகளில் எதிரிகள் உருவாக ஆரம்பித்து விட்டார்கள். இந்தியாவுக்கு ஆதரவு பெருகி கொண்டே வருகிறது. போர் அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா சீனாவை சுக்குநூறா இல்லாம செய்வதற்கான பல முயற்சிகளில் எல்லா நாடுகளும் ஒன்றிணைய வேண்டும். ஆன்டி சீனா. இந்த கொரோனா வைரஸை அமெரிக்கா பரப்பினார்களா சீனா பரப்பினார்களா அப்படிங்கிறதுல நிறைய ஒரு கன்ஃபியூஷன். அதுலேயும் இந்த தெய்வ குழந்தை டாபிக்லாம் பார்க்கும்போது ஏன் அமெரிக்கா சார்பாக இது வந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் நமக்கு வந்தது. ஆனால் இப்போ நான் சொல்கிறேங்க, எது உண்மையோ பொய் அப்படிங்கிறதுல எனக்கு தேவையில்லை. இதை சீனா தான் பரப்பிச்சுன்னு சொல்லி நான் சோஷியல் மீடியாவில் கேம்பெயின் பண்ணுவேன். ஆன்டி சீனா அப்படிங்கிற இந்த ஒரு ஹேஷ்டாக் நிச்சயமா இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் பரப்ப வேண்டிய ஒவ்வொரு குடிமகனும் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக நாம் பார்க்க வேண்டும். சீனாவின் பொருட்கள் எல்லாவற்றையும் நம்மால் தடைப்படுத்த முடியாது, ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை உங்களால் வாங்காமல் இருக்க முடியும். கொரோனாவை பரப்பி விட்டவன் அவன் தான். அவன் பரப்பி விட்டதுனால பல நபர்களுக்கு, இந்தியாவில் இருக்கும் பல நபர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. நீங்க உங்க வீட்டில் கொஞ்சம் பணம் இருக்கு, புது மாடல் மொபைல் வருது, அதுவும் சீனாவினுடைய மொபைல் வருது, அதை நான் வாங்க போறேன்னு சொன்னா இந்தியாவுக்கு இதை விட பெரிய ஒரு துரோகத்தை உங்களால் இழைக்க முடியாது. உங்களுக்கு மொபைல் போன் வேணும், அப்படி இல்லைன்னா சீனாவினுடைய ஏதாவது பொருள் வேண்டும் என்றால் 1க்கு 10 முறை யோசித்து பாருங்கள். வேற வழியே இல்லை, இதுதான் நல்லதா இருக்கு, இது நமக்கு தேவையா இருக்குன்னு சொன்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லையா வாங்க வேண்டாம். இதை மறுபடியும் சொல்லிக் கொள்ளுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்பாக அது சீனாவிலிருந்து வந்ததா என்று பாருங்கள். அப்படி வந்திருந்தால் அதை ஒரு 10 முறை யோசித்து பாருங்கள். உங்களுக்கு தேவை என்றால், வேற வழியே இல்லை என்றால் அதை வாங்கிக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் தவிர்த்து விடுங்கள். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் சொன்ன அந்த லைக்ஸ் மேட்டரை மறந்துடாதீங்க. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி,
வணக்கம்.